திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு செய்த மேல்முறையீட்டை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொகுப்பூதிய செவிலியர்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது நியாயம்தானா? மேல்முறையீடு செய்தது நியாயம்தானா? உண்மை நிலவரத்தை மறைப்பது நியாயம்தானா? எம்ஆர்பி செவிலியர்களை பணி நிரந்தரம் செய். எம்ஆர்பி செவிலியருக்கு எதிரான கைது செய்த செவிலியர்களை விடுதலை செய். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொகுப்பூதிய செவிலியர்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் 6வது நாளாக செவிலியர்கள் போராட்டம் நீடித்து வருகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்களை செவிலியர்கள் நடத்தி வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, இந்த போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பணி நிரந்தரம் மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 6வது நாளாக செவிலியர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எதிராக அராஜக போக்கு கையாளப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 18ஆம் தேதி சென்னையை பொறுத்தவரை சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அன்று மாலை மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் காவல்துறை அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டியும் போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் ஊரப்பாக்கம் பகுதியில் வைத்த நிலையில் அன்று நள்ளிரவு வரை அவர் அங்கேயே போராட்டத்தை தொடர்ந்திருந்தனர். நள்ளிரவு நேரத்தில் பெண்கள் என்றும் பாராமல் செவிலியர்களை வெளியே துரத்தியதன் காரணமாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பகுதியில் நடந்தே சென்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நந்திவரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவர்களது போராட்டத்தை இன்று 6வது நாளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே 2 முறை மருத்துவத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை இந்த தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் பிரதிநிதிகள் தரப்பில் இருந்து நடத்தப்பட்ட நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக செவிலியர்களை பொறுத்தவரை அவர்கள் தெரிவிப்பது அரசின் ஊழியர்கள் தான் நாங்கள், ஆனால் அரசு செய்யும் பணிகளை தான் செய்து வருகிறோம். இருப்பினும் கூட எங்களது கோரிக்கைகள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகிறது. 6 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் எங்களது கோரிக்கைகள் செவிசாய்க்கப்படாமல் எங்களுக்கு மேல் அராஜக போக்கை காவல்துறையினர் கையாள்கிறார்கள் என்று தொடர்ந்து வருத்தத்தை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடிய செவிலியர்கள் எங்கள் பலருக்கு கழிப்பறை கூட செல்ல முடியாத நிலை இருக்கிறது. காலை கழிவறை செல்வதற்கு வெளியே வந்தவர்களை அராஜக போக்கை கையாண்டு காவல்துறையினர் கைது செய்திருப்பதாகவும் பல்வேறு வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் செவிலியர்கள் தரப்பில் இந்த போராட்டம் நடைபெற வரக்கூடிய நிலையில் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் கும்பகர்ண தூக்கத்தில் தமிழக அரசு இருந்து வருகிறது என்று குறிப்பிடும் வண்ணம் படுத்து உறங்கும் போராட்டத்தை சிவகங்கை மாவட்டத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தென்காசி மாவட்டத்திலும் உள்ளிட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் கூட இந்த செவிலியர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 6வது நாளாக நடைபெற்று வருகிறது. இருப்பினும் கூட காவல்துறை கைது செய்தாலும் கூட எங்களது போராட்டம் கைவிடப்பட மாட்டாது. தொடர்ந்து எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து செவிலியர்கள் சங்கம் சார்பில் இந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.